வணக்கம். 8ஆம் நம்பர் தலைவர் பேசுறேன். டெல்லியில கரப்பாம்பூச்சி இயக்கம் ரொம்ப கடுமையான போராட்டத்துல இறங்கியிருக்காங்க. இவ்வளவு பெரிய மக்கள், இவ்வளவு பெரிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லா மாகாணத்துல இருந்து வந்திருக்கதா வேற சொல்றாங்க. இவங்களெல்லாம் யாரு ஒருங்கிணைச்சது யாருங்கிறது தெரியல. கரப்பாம்பூச்சி இயக்கங்கிறது வந்து பெரிய இயக்கம்லாம் ஒன்றும் கிடையாது. பெரிய நாடு முழுவதும் பல தேர்தலை சந்திச்சு பல தேர்தலை வெற்றி தோல்வியை கண்ட இயக்கம்லாம் ஒன்றும் கிடையாது. அவருக்கு லட்சக்கணக்கான பேர் ஆள் இருக்கிறதாவும் நமக்கு தெரியல. அப்ப இதுக்கு பின்னாடி இருந்து இவ்வளவு பெரிய கூட்டம் கூட்டுறது யாரு? காங்கிரஸா? எதிர்கட்சியா? இப்ப எல்லா விஷயத்திலயும் என்னன்னா, வங்கதேசத்துல பாத்தீங்கன்னா பெரிய போராட்டம் நடந்துச்சு. என்ன போராட்டம் நடந்துச்சுன்னா, அவர் பதவி விலகணும் அப்படின்னாங்க. இருக்கக்கூடிய அதிபர் பதவி விலகணும்னாங்க. அதுக்கு அமெரிக்காவில இருந்து ஒரு ஆளை கூட்டு வந்தா இவர் அதுக்கு அடுத்த அதிபர் அப்படின்னாங்க. அப்ப அவங்களுக்கு உண்டான மாணவர்களுக்கு உண்டான பண பலம் எல்லாமே ஆயுதங்கள்லாம் எப்படி கிடைச்சு? பல 100 பேர் செத்து போயிட்டாங்க இங்க. இந்த ஆயுதங்கள்லாம் அவங்களுக்கு எப்படி கிடைச்சு அப்படின்னு விசாரிச்சோம்னா பின்னாடி அமெரிக்கா இருக்கிறதா கூட சொன்னாங்க. அது நமக்கு தெரியல. இப்ப என்னன்னா, இந்த போராட்டம் எனக்கு டெல்லியில நடக்கக்கூடிய போராட்டம் எங்களுக்கு 5 நாளைக்கு முன்னாடியே தெரியும் அப்படின்னு சொல்லி அவர் வேற சொல்லிட்டாரு. அமெரிக்க ஜனாதிபதி வேற சொல்லிட்டாரு. ட்ரம்ப் வேற சொல்லிட்டாரு. இது பெரிய லெவல்ல வாதமா இருந்துகிட்ட உடனே நிதி நிலைமையை அவங்க எப்படி வெளிநாட்டு பணம் இங்க வந்து எப்படி வருது போகுது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பண்றதா கூட மத்திய அரசு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இது போராட்டத்தை நசுக்கு விதமான கருத்து நம்ம வந்து ஒதுக்கிட முடியாது. இது உண்மைதான். ஒரு நாட்டை பிளவுபடுத்துறதுக்கு, ஒரு நாட்டை வந்து ரணகலமாக்குறதுக்கு வெளிநாட்டுக்காரங்க மாணவர்களத்தை முத கை வைக்கிறாங்க. முத தூண்டி விடுறாங்க. மாணவர்களுக்கு பின்னாடி இருந்து யார் இயக்குறேன்? எதிர்கட்சிக்காரனா, அவனா இவனா அப்படிங்கிறத ரொம்ப ஆழமா விசாரிக்கணும். இது இப்படி போயிடக்கூடாது. நான் கேட்கறது போயிடக்கூடாது. நீங்க போராட்டம் சரிதேங்கிறது இருக்கிற மாதிரி கூட நம்ம பேசிட முடியாது. போராட்டம் கரெக்ட், அவ்வளவுதான். எப்படி வினாத்தாள் எப்படி கழிச்சு அதுக்கு விசாரணை வை. அதுக்கு எத்தனை நாள் கூட தண்டனை வாங்கி தர்ற? எத்தனை நாள் கூட உண்டா இனிமே நடக்காம இருக்கிறதுக்கு என்ன பண்ற அப்படின்னு வேணா கேள்வி கேட்கலாம். ஆனா மந்திரியை ராஜினா பண்ண அது வந்து கரெக்ட். அவர் இருக்கக்கூடாது, நீ மந்திரியா இருக்கக்கூடாது, அவர் ராஜினா பண்ணிதான் ஆகணும். எப்படி லீக் அவுட் ஆச்சு? நீங்களே வெளியேறணும். அது வரை கரெக்ட். ஆனா இத்தனை லட்சம் பேரு அங்கே எப்படி திரண்டேன்? இத்தனை ஆயிரம் பேர் எப்படி திரண்ட? இன்னும் எத்தனையோ பேர் என்ன பெறப்பட போறதா சொல்றாங்க. அதுக்கான காரணம் என்ன? போன வருஷம் டெல்லியில விவசாயிகள் போராட்டம் நடந்துச்சு. அதுக்கு ஒரு வருஷத்துக்கு தேவையான அரிசி பருப்பு எல்லாத்தையும் ஏத்திட்டு போனாங்க. பஞ்சாப்ல இருந்து, ஹரியானாவில இருந்து, டெல்லியில இருந்து, ஆந்திராவில இருந்து, கர்நாடகத்துல இருந்து 1.5 வருஷம் தேவையான பருப்பு, அரிசி, கோதுமை எல்லாம் டிராக்டர் வண்டியில ஏத்திக்கிட்டு பரப்பிட்டாங்க. எவன்டா 1.5 வருஷம் 2 வருஷத்துக்கு முன்னாடி எவன்டா உங்களுக்கு சோறு கொடுக்குறவன்? எவன்டா அந்த உணவு யாரு சப்ளை பண்ணுவேன்? யாரு காசு கொடுத்தவன்? யாரு காசு கொடுத்தவன்? யாரு பின்னாடி யார் இருக்கிறது? எதிர்கட்சியா? இல்ல எதிர்கட்சிக்கு பின்னாடி வேற நாட்டுக்காரன் இருக்கானா? அதெல்லாம் விசாரிக்கணும். சும்மா லேசான விஷயம் இல்லை. உங்க போராட்டம் மட்டும் நிறுத்திட முடியாது. இதே மாதிரி எனக்கு இன்னொருத்தன் போராடுவேன். போராடுறது வரை கரெக்ட். ஆனா உங்களுக்கு கூட பண வளம் எப்படி கிடைக்குது? இங்க இருந்து நாங்க ஒரு 50 பேரை கூட்டி உட்காந்தாலே எங்களுக்கு 10,000, 20,000, 30,000 செலவாகுது. நீ இத்தனை லட்சம் பேர், இத்தனை ஆயிரம் பேர் சொந்த காசு செலவழிச்சு எப்படி வருவேன்? அப்படி வந்தானா உன்னை தூண்டுது யாரு? அங்க பிரச்சனை என்ன நடக்குது? ரைட்டு, உங்க கோரிக்கை ரைட்டு. இங்க வந்து போராடுறதுக்கு ஏன் அங்கே போராடாம இங்க வந்த? காரணம் என்ன? ஏன் ஓ மாநிலத்திலே 10 பேரை கூட்டிக்கிட்டு அங்கே கல்கத்தாவில் போராடி இருக்கலாம், மெட்ராஸ்ல போராடி இருக்கலாம், அல்ல ஆந்திராவில் போராடி இருக்கலாம், எங்கெங்கே போராடி இருக்கலாம். ஏன் இங்க வந்து போராடணும்? என்ன உனக்கு யார் தூண்டுதல் பண்ண? யாரு? எங்க இருந்து வருது இந்த அழுத்தம்? எங்க இருந்து வருது உனக்கு? அப்ப இப்பெல்லாம் விசாரிச்சாத்தேன் பின்னாடி இருக்கக்கூடிய யாரும் தெரியும். சுருக்கமா மாணவர்களை வச்சுட்டே ஒரு நாடை சிதப்பாங்க, மாணவர்களை வச்சுட்டே ஒரு நாடை ரணகலமாக்குவாங்க. இது இன்னைக்குன்னு இல்ல, யார் ஆட்சிக்கு வந்தாலும் ரொம்ப கவனமா இருக்கணும். ஒவ்வொரு நாட்டுக்கு மாணவர்களை எல்லாத்தையும் வாட்ச் பண்ண ஆரம்பிச்சாங்க. இப்ப வங்காளதேச பிரச்சனையில இருந்து ஒவ்வொரு நாட்டுடைய மாணவர்களை கல்வியில வந்து உள்ள பூந்து மத்திய சர்க்கார் விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இது ரொம்ப பெட்டரான ஒரு நடவடிக்கை தான் என்னைய கேட்டா. சரி, இப்ப நீட்டுக்கு இறந்தவங்களுக்கு, நீட்டு கசிஞ்சு இறந்தவங்களுக்கு 1 கோடி ரூபாய் கேட்கறீங்க. இது கோர்ட் ஏற்கனவே கொடுக்க முடியாதுன்னு தடை போட்டிருக்கேன். 1 கோடி ரூபாய் கொடுக்க முடியாப்பா. அப்ப திருப்பி எழுதுவ, திருப்பி 10 பேர் சாவேன், திருப்பி 1 கோடி, 10 கோடி, 4 கோடி. அப்ப ஒரு மனிதனை பாஸ் ஆகுறான், பெயில் ஆகுறான். பாஸ் ஆகுதுன்னா டாக்டர், பெயில் ஆனா 1 கோடி வீட்டுக்கு. அந்த இடத்துக்கு வந்துருவேன், அந்த கான்செப்டுக்கு வந்துருவேன். இந்த கான்செப்டுக்கு அரசாங்கம் போக முடியாது. உன்னைய தேர்ச்சி விடக்கூடிய மாணவனா மாத்தணும், உன்னை தகுதி வாய்ந்த மாணவனா மாத்தணும். பெரிய அளவுல வெளியில இருந்தா சக்தி உனக்கு தேவையில்லை. உனக்கு கிரிட்டிக்கலான கேள்வி கேட்க உனக்கு இருக்கக்கூடிய திறமைகள் அது வந்து வெளியே வந்துகிட்டே இருக்கும். உன்னைய கிரிட்டிக்கலான கேள்விக்குள்ள, பயிற்சிக்குள்ள உன்னை போகாத வரைக்கும் நீ ஆடு மாடு மேய்க்கத்தை லாயக்கப்படுவ. உன்னை கிரிட்டிக்கலான கேள்விக்குள்ள உன்னை கொண்டு போய் வச்சாத்தே பெரிய விஞ்ஞானிகளா சிந்திச்சுட்டேன் இன்னைக்கு பெரிய விஞ்ஞானிகளா உருவாக்கி இருக்காங்க. பத்திரிகை துறையில பத்திரிகை துறை சேரும் பொழுது ஒரே ஒரு பாடத்தை, ஒரே ஒரு வரியை மட்டும் சொல்லிக் கொடுப்பாங்க. என்ன சொல்லிக் கொடுப்பாங்கன்னா, அனைத்தையும் சந்தேகப்படுன்னு சொல்லுவேன். அனைத்தையும் சந்தேகப்படு. ஒரு சம்பவம் நடந்துச்சா ஏன் நடந்துச்சு? அதான் நடக்காது, பின்னாடி யாரும் இருக்கேன். அந்த சம்பவம் நான் தான் நடக்கிறப்பா, பின்னாடி யாரும் இருக்கேன். அந்த பின்னாடி இருக்கவனை கண்டுபிடிச்சு அது கருத்தை அப்படி ஆழமா கொண்டு போனா அதுக்கு மூல காரணம் யாருன்னு தெரியும். இதெல்லாம் நீ கண்டுபிடிச்சது சிறந்த நீ பத்திரிகைக்காரன் ஆக உனக்கு இருக்கக்கூடிய ஒரே தகுதி அனைத்தையும் சந்தேகப்படு அப்படின்னு சொல்லி கொடுப்பானா பாடப்புத்தகத்துல. அதாவது பத்திரிகை துறையில தேர்ச்சி பெறதா இருந்தா அந்த கல்வி திட்டத்தை வச்சிருக்காங்க. அது மாதிரி இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை அனைத்தையும் சந்தேகப்படணும். சந்தேகப்படுறதுக்கு சரியான கல்வி வேணும். சும்மா கல்விப்படாதப்பா, சரியான உனக்கு பயிற்சி கொடுக்கணும். சும்மா அப்படி சந்தேகப்படுவ, சும்மா சந்தேகப்பட ரோட்ல பிச்சை எடுக்கலாம். சந்தேகப்படனா கல்வியில சந்தேகப்படணும்.
ஒவ்வொரு விஷயமா சந்தேகப்பட்டுக்கிட்டே வந்தாத்தான் உனக்கு ஒரு தெளிவு வரும். அதனாலதான் அவங்க அப்ப அந்த மாதிரி சொல்றாங்க. சரி, இப்ப மத்திய அமைச்சர் பதவி விலகுறாரு. பதவி விலகுனவன அவங்களோட கோரிக்கை அதுவும் இல்ல. சரி, 1 கோடி ரூபாய் கேட்கறிய, 1 கோடி ரூபாய் கொடுக்க முடியாது, கோர்ட்டு தடை போட்டிருக்கேன். அதெல்லாம் முடியாது, அதெல்லாம் நடக்கவே நடக்காது. அந்த கான்செப்டுக்கே மத்திய சர்க்கார் போகக்கூடாது. போனால் நான் எதிர்ப்பு. செத்தவனுக்கு வேற ஏதாவது, ஆனா திருப்பி செத்தா என்ன பண்றது? பிரச்சனை பாதானே. செத்த குடும்பத்தை நான் பரிதாபப்படுறோம், செத்த பயலை பத்தி பரிதாபப்படுறோம். ஆனா திருப்பி நீட்ல பரீட்சை எழுதி திருப்பி செத்துக்கிட்டு இருந்தா, செத்தா 1 கோடி, சாகலைன்னு டாக்டர் சீட்டு, இப்படி போனா நாடு ஒரு சிறந்த ஒரு கல்வி முறைய, சிறந்த அறிவாளிய உருவாக்கவே முடியாது அப்படிங்கறத நம்முடைய கருத்தா இருக்கு. இப்ப இது இடையிலேயே ஒரு கருத்து சொல்றாங்க, மாநில பட்டியலுக்கு கல்வியை மாத்துங்க அப்படின்னு சொல்றாங்க. மாநில பட்டியலுக்கு மாத்தினா அந்தந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய வச்சதை அந்தந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய புவி சார்ந்து தமிழ் மொழி அது இதுக்குள்ளதே இருக்கும். ஒரு கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுக்குள்ளதே நீங்க கத்துக்கிற முடியும். வேற இன்டர்நேஷனல் தேர்வு வச்சா அவங்க நீங்க தோத்தே போய் இன்டர்நேஷனல் தேர்வுன்னு ஒண்ணு இருக்கு. மெடிக்கல் கோட்டால மத்திய சர்க்கார் கோட்டான்னு ஒண்ணு இருக்கு, மாநில சர்க்கார் கோட்டான்னு ஒண்ணு இருக்கு, மேனேஜ்மெண்ட் கோட்டான்னு ஒண்ணு இருக்கு. இப்ப மத்திய சர்க்கார் கோட்டாக்குள்ள இங்க ஃபுல்லா இருக்கா, மத்திய சர்க்கார் கோட்டாக்குள்ள நீ போய் பரீட்சை எழுதினா அங்க தோத்து போவேன். உன்னால முடியாது. ஏன்னா இன்டர்நேஷனல் பரீட்சை நடக்கும். நீ படிச்சிருக்கிறது ஒரு மாநில கல்வியை மட்டும்தான் படிச்சிருக்க, இன்டர்நேஷனல் கல்விக்குள்ள நீ படிக்கல. அப்ப கழுத்தை பிடிச்சி உன்னை வெளியே தள்ளி விட்டுவேன். இல்ல, அதுக்குன்னா தகுதி உனக்கு இல்ல, அதுக்குன்னா அறிவை நீ வளர்த்துக்கல, அறிவை வளர்த்துக்கிற உன்னுடைய மாநிலம் இடம் கொடுக்கல. உனக்கு அறிவு இருக்கு, ஆனா நான் கத்துக் கொடுக்க மாட்டேன். ரூபா ஒதுக்க முடியாது, உனக்கு ஏற்றபடி சிலபஸா உருவாக்க முடியாது, பள்ளிக்கூடத்தை உருவாக்க முடியாது, கட்டடத்தை உருவாக்க முடியாது, வகுப்பறையை உருவாக்க முடியாது, மானியத்தை உருவாக்கி உன்னால மாநிலத்தை கொடுக்க முடியாது. ரோட்ல பிச்சை எடுக்க விட்டுருவாங்க. நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? மாநில பட்டியலுக்கு மாத்துன்னு சொல்றதுல சுயநலம் இருக்கியா? அவையோட சுயநலம் இருக்கு பாத்துக்க. மாணவர்கள், நான் போராடுறது ரைட்டுன்னு சொல்றேன். ஆனா இதுக்கு பின்னாடி இன்னொரு கோரிக்கை வைக்கிறேன் பாருங்க, இது ஆபத்தான கோரிக்கை, அபாயமான கோரிக்கை. இது எல்லாரும் கவனமா, அது மாநில கட்சிகளுக்கு கோரிக்கை வச்சா எல்லாம் சரியாயிருமா? அதுக்கு ஒன்னா பணத்தை ஒதுக்கிடுவியா? மத்திய சர்க்கார் கொடுக்கக்கூடிய பணத்தை உன்னால ஒதுக்க முடியுமா? ஏற்கனவே ஒதுக்க முடியாம நாரி போய் கிடக்கு, கூட்ட ஆள் இல்ல, பெருக்க ஆள் இல்ல, ஒவ்வொரு விஷயத்துக்கு ரூபா இல்லாம தவிச்சிட்டு கிடைக்கும் நாட்டுல. இன்னும் போலீஸ்காரங்களுக்கு டீயே போடலையா? எலெக்ஷனுக்கு வேலை பார்த்தா டீயே போடலப்பா. ஒவ்வொருத்தனுக்கு 20,000 30,000 வரும் டீயே. எலெக்ஷனுக்கு 26 சட்டசபை தேர்தல் தமிழ்நாட்டு நடந்துக்கு என்ன டீயே போட முடியல உன்னால காசு. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில கடை வாங்கக்கூடிய 12,000 கோடி மின்சார தேவைக்கு இப்பத்தே 15,000 கோடி கடை வாங்கிருக்காங்க. ஒன்னொன்னுக்கா இதுக்கே கடை வாங்கல. அப்ப உன்னுடைய மாநிலத்துல உன்னுடைய கல்வி உனக்கு மேற்கொண்டு படிக்கிறதுக்கு உனக்கு எப்படி ரூபா ஒதுக்குவேன்? ரூபா ஒதுக்க முடியாது. உனக்கு கூடுதல் வசதியை செஞ்சு கொடுக்க முடியாது. கம்ப்யூட்டரே நாக்கு வலிச்சுக்கிட்டு கிடக்க வேண்டியது. ஆக மொத்தத்துல இந்த உன்னுடைய போராட்டத்தை வச்சு மாநில பட்டியலுக்கு மாத்தினா மாணவருடைய வாழ்க்கையே நாசமாயிரும். அதை பார்த்துக்க, ஒரு குறுகிய வட்டத்துக்கு உனக்கு கொண்டாந்து அடைச்சிக்கலாம். இதே தமிழ்நாடு, இதுக்குள்ள நீ பாடணும், இதத்தை கத்துக்கிறணும். இதை விட்டு நீ எங்கேயும் போக முடியாது, வர முடியாது. மாநில பட்டியலுக்கு முன்னாடி இந்தி போராட்டம் நடக்கும் போதே மாநில பட்டியலே கல்வி இருந்துச்சு. அதனாலதான் அண்ணாதுரை ஆட்டம் கட்டினாரு. அதனாலதான் இங்க வந்துச்சு. தேசிய கல்விக் கொள்கையில இருந்துருச்சுன்னா அண்ணாதுரை ஆட்டம் கட்டணும். இந்திக்கு எதிர்த்தாப்புல போராட்டம் பண்ணார்ல அண்ணா, பல பேர் செத்தாங்க இல்ல. அப்பத்தே மத்திய சர்க்காரை சுதாரிச்சேன். ஆகா, இது ஆபத்தான விஷயமா இருக்கு. மாணவர்கள் அழிச்சே விடுவாங்க இல்லையா? நல்ல ஒரு கல்வி கிடைக்காது, நல்ல ஒரு கட்டமைப்பு கிடைக்காது, போக்குவரத்து கிடைக்காது, சலுகை கிடைக்காது, எந்த ஊக்கப்படுறதுக்கு பணம் கொடுக்க முடியாது மாணவர்களுக்கு அப்படின்னு தெரிஞ்சது. அப்புறம் 76ல அதை மத்திய பட்டியலுக்கு கொண்டு வரேன். அப்புறந்தே ஒவ்வொரு விஷயமா கல்வியில இப்பத்தே நீட்டு கொண்டு வந்திருக்காரு. 2017 நீட்டு அமுல் கொதிச்சு. எனக்கு தெரிஞ்ச 2008ல எங்க ஊர் டாக்டர் ஒருத்தர்கிட்ட வர்றாரு. நான் 1.5 கோடி ரூபாய் கொடுத்திருக்கேன் டாக்டர் சீட். அவர் பெரிய வசதியான ஆள், அவர் பெரிய 50 ஏக்கர் 60 ஏக்கர் 100 ஏக்கர் வச்சிருக்க டாக்டர். அவர் எங்க அவர்கிட்ட ஒருத்தர் வந்து சொல்றாரு, நான் பக்கத்துல உட்காந்துருக்கேன். நான் டாக்டர் சீட்டுக்கு ஒரு ஆள்கிட்ட 1.5 கோடி ரூபாய் கொடுத்து ஏமாந்து போய் சாமி, அந்த சீட்டு எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு எங்க சாமிகிட்ட சொல்றாரு. வேற ஆள்கிட்ட இல்ல, எங்க சாமி இருக்காரப்ப. அப்போ அவர் கிடைக்கும் போங்க அப்படின்றாரு. எப்ப எவ்வளவு? 2007ல 1.5 கோடி ரூபாய் கொடுத்துருக்காராம். சாதாரண விஷயமா அது? 1.5 கோடி யாரு கொடுப்பா? அவருக்கு 100 ஏக்கர் இருக்கு, 1.5 கோடி ரூபாய் கொடுத்தாரு. அவர் மகன் டாக்டர் படிச்சாரு, ஏமாறுறாரு, படிக்கிறாரு, அது வேற விஷயம். ஆனா அதுக்கப்புறம் 2008ல இருந்து கொண்டு வர்றேன் நீட்டு விஷயத்துல இன்டர்நேஷனல்ல ஒரு தேர்வு வேணும். ஏன்னா பூரா பேர் காசை கொடுத்து மேனேஜ்மெண்ட் போட்டாங்க, புரோக்கர் வச்சும் போக முடியும். சும்மா லேசா நீ போக முடியாதுப்பா. டாக்டர் படிக்கிறாந்தா யாரோ ஒரு ஆள் புரோக்கரை பிடிக்கணும். அவன் 1 கோடி கேட்பேன், 1.5 கோடி கேட்பேன். அது உண்மையான புரோக்கரான்னு உனக்கு தெரியாது. வாங்கிட்டு ஏமாத்திட்டு போனா ரூபா கொடுத்து அங்கிட்டு மருந்து கொடுத்து அங்கே சாக வேண்டியது. அண்ணன் தம்பி 6 பேர் 7 பேர் இருந்தா கடைங்க போய் மருந்து கொடுத்து சாக வேண்டியது. 5 பேர் செத்ததுக்கு நீ சொல்லி இல்ல, கல்வி லீக் ஆனதுக்கு 5 பேர் செத்து போனேன்னு சொன்னீங்களா நீட்டுல? இதே மாதிரி ரகசியமாத்தையா நடத்துவாங்க. அப்ப 2010 2013ல ரகசியமா நடத்துவாங்க. டாக்டர் சீட்டு யாருக்கு என்னன்னு தெரியாது. 1 கோடி தெரியா, 2 கோடி தெரியா, 3 கோடி தெரியா. 4 கார் வச்சிருப்பேன், நேர மேனேஜ்மெண்ட்டுக்கு விட்டுருவேன். ஓனர் வீட்டுக்கே, காலேஜ் ஓனர் வீட்டுக்கே விட்டுருவேன். நேரம் ஓனர் வீட்டுக்கு என்ன படிக்கணுங்கிறேன், அவனுக்கு டாக்டர் சீட்டு கொடுங்க. சரி, நாங்க 2 கோடி வாங்குறோம், அதனால என்ன இருக்கு, வாங்கிக்கங்க. ஒரே செக்கா போட்டு கொடுத்து போயிட்டே இருப்பேன். நீ போக முடியுமா? ஏன் போக முடியுமா? போக முடியும். பக்கத்து வீட்டுக்காரன் போக முடியுமா? 2 கோடி வச்சிருக்கிறது அப்பயே 2 கோடி.
இப்பெல்லாம் மாநில பட்டியலுக்கு வந்து தாலி தம்பட்டு அந்து போகும் பாத்துக்க 6 கோடி 7 கோடி 10 கோடி வேணும். எல்லாரும் களவட்டத்தில் ஆயப்படுவேன். டிராக்டருக்கு போக முடியாது. ஒண்ணுமே டிராக்டர் ஊசியே உன்னால கையில பிடிக்க முடியாது. நினைச்சுக்கிட்டு இருக்கியா நீங்க? இதை வச்சு எதிர்கட்சிக்காரன் உள்ள போறான் பாக்குறீங்க. நீட்டு தேர்வு வினாத்தால் கழிஞ்சிருக்கு. 6 இல்லைங்கள நடவடிக்கை வேணும். அது வந்து மாற்றமே இல்லை. அதுக்குள்ளே நான் வரவே இல்லை. ஆனா அதுக்கு அடுத்தாப்புல ஒரு கோரிக்கை வைக்கிறவாங்க, மாநில பட்டியலுக்கு வரணுமா, நீட்டு தேர்வை ரத்து பண்ணுமா, நீட்டு தேர்வு ரத்து பண்ணா 10 கோடி தான் வேணுமே டிராக்டருக்கு. யாரை பிடிச்சி அக்குறது? ஆறா பிடிச்சி அக்குறது? 10 கோடிக்கு அடுத்த விலைக்கு டீ குடிக்க காசு இல்லடா நாட்டுல. எத்தனை பேர் 30% பேர்ட்ட டீ குடிக்க காசு இல்ல. அந்த பிள்ளைய படிக்க வச்சு அவன் எப்படியா கால நூலாக்கி இந்த குடும்பத்தை பேரை காப்பாத்தோம்னு அந்த சிந்தனை பண்ணிக்கிட்டு இருக்கான். தெரியுமா உனக்கு? இந்த லட்சணத்துல இவங்க அரசியல் பண்றாங்களா ஊட புந்து? இது தப்பு. எல்லா கட்சிக்காரும் பிடிச்சி தூக்கி போட்டு வெளுக்கணும். எல்லா கட்சி தூக்கி போட்டு வெளுக்கணும்யா. இதெல்லாம் தப்புயா. நாட்டுல மாணவருடைய வாழ்க்கையில விளையாடுறான். இதெல்லாம் விளையாடக்கூடாது. நீட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாரும் சாதாரண ஆள் முழுக்க வக்க கட்டி தூக்கிட்டு இருந்தேன். மகன் இன்னைக்கு டாக்டர் ஆயிருக்கியா? தெரியுமா உனக்கு? வக்க கட்டி தூக்கி விடுவேன் ஒரு ஆள். ஒரு நாளைக்கு சம்பளம் 250 மகன் டாக்டருக்கு படிக்குது. தெரியுமா உனக்கு? இந்த ரவெல்லாம் எப்படி வந்துச்சு? வீட்டுல வந்துச்சு. நீ வரைக்கும் மாநில பட்டியலுக்கு மயிர் ஓச்சல் கொண்டு போனீங்கன்னா எல்லாரும் அந்த தனியார் காலேஜுக்கு இப்ப மெடிக்கல் காலேஜ் தனியார் காலேஜ்ல காசு வாங்கிட்டல எல்லா ஆறு இல்ல எதிர்கட்சிக்காரன் பூரா காசு வாங்கிட்டலாங்கிறீங்க. நீ ஸ்டாலின் விஜய் கட்சிக்காரன் எல்லாத்துக்கும் காசு கூட்டணி போடலாம் நோக்கிறீங்க. நீங்க 10 கோடி தான் கேட்பேன். விஜய் கட்சிக்காருக்கு 2 கோடி வாங்கிக்க, அல்ல ஒரு 50 சீட்டை வாங்கிக்க. காசு அவன் வீட்டுல கொட்டு ஓடி போவான். எவனுமே டாக்டர் படிக்க முடியாது. நாட்டுல நோயாளி சிக்கல்ல பட்டு போவேன். டாக்டரோட நிக்கும். நோயாளி எப்படி கஷ்டப்பட்டு போவேன். இப்ப எப்படி இருக்கு? ஒரு சின்ன கிராமத்துக்கு 3 டாக்டர் இருக்கான். என்ன காரணம்? நீட்டு வந்துச்சுப்பா, காசு இல்லப்பா. 5 லட்சம் 10 லட்சம் 20 லட்சம் டாக்டரை வெளியேறான்பா. அப்ப அப்படி கிடையாதுயா. இனி நீட்டை மட்டும் விளக்குன ஒரு வீட்டுக்கு 15 கோடி ரூபாய் வேணும் டாக்டர் படிக்கிறாங்க. ஆறால முடியும்? உன்னால முடியாது. தகுதி இல்ல. வெளிநாட்டுக்காரனை கூப்பிடணும். வெளிநாட்டுக்கார டாக்டர் படிச்சவன் கூப்பிடணும். வெளி மாநிலத்துக்காரன் டாக்டர் படிச்சவன் கூப்பிடணும். அவன் பேசுறது உனக்கு தெரியாது, நீ பேசுறது அவனுக்கு தெரியாது. காசு வச்சதே வேதம். ஊசி ஓட்டா சும்மா விடுவானா? 5 கோடி ரூபாய் செலவழிச்சு படிச்சுட்டு வரேன். ஒரு ஊசிக்கு 100 ரூபாய்க்கா போடுவேன்? 2000 விடுவணும். எவன்ட்ட 2000 ரூபாய் இருக்கு? 6 7 வேலை பார்த்தா 2000 ரூபாய். அப்புறம் வீட்டுல என்ன வைக்கிற? பூனை கத்துறதா? அடுப்படியில பூனை கத்துறதாங்கிறேன். ஒரு சாஞ்சு ஒரு இடத்துல தப்பு நடந்துக்குன்னா அதை எப்படி சரி பண்ணணும்? அப்படித்தான் நீங்க சரி பண்ணணும். ஆனா குந்தாங்கூரா இறங்கிட்டு டெல்லியில உட்காந்துக்கிட்டு அதுக்கு இதுக்கு இப்படி சட்டம் பேசக்கூடாதுப்பா. ஆள் கூட்டம் கூட்டா சட்டம் பேசுவீங்களா? நீங்க எல்லாத்துக்கும் சட்டம் பேசுவீங்களாங்கிறீங்க. இன்னும் யாரு கிளம்பி வர போறேன்னு தெரியல. நீ அன்னைக்கே சொன்னி ஜல்லிக்கட்டு போராட்டத்திலேயே இவங்களை பூரா அடிச்சு நொறுக்காம விட்டீனா நான் கட்டி நான் கேட்டானா விவசாய போராட்டம் கூடுறேன், திருப்பி கூட்டிடுவேன். நடவடிக்கை எடுக்காம விட்ட அங்க கூட்டிடுவேன். நீ டெல்லியில நிர்வாகம் பார்க்க முடியாது. பாருங்க, இதை வச்சு 1000 கோரிக்கை வரும். 1000 சுயநலத்தால் ஒரு கோரிக்கை வைப்பாங்க. மாணவர் நாட்டில் இருக்கக்கூடிய மாணவர்கள் லட்சக்கணக்கான பேர் செத்து போவேன். பாத்துக்க, செத்து போவேன். 10 கோடி பேர் 20 கோடி ரூபாய் கட்டினாத்தே டாக்டர் சீட்னா அவன் எவ்வளவு சொத்து மதிப்பு இருக்கணும்? 200 கோடி இருக்கணும். 200 கோடி ரூபாய் நீங்க டாக்டர் படிக்கிற வேண்டாம். போ மெடிக்கல் காலேஜ்ல போ. 200 கோடி சொத்து வேண்டாம். இருக்கானுங்க கழுத்தை பிடிச்சி வெளியே எழுதிடுவாங்க எல்லாத்தையும். 100 ரூபாய்க்கு 200 ரூபாய்க்கு வழியிலாவே டாக்டர் இருக்கையா? டாக்டர் படிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. உன் பேச்ச கேட்டா மெடிக்கல் காலேஜில் தனியாற்ற விடுற மாதிரி அது ஆட்டோமேட்டிக்கா 10 கோடி 20 கோடி ஆயிரும். இது தப்பு. இந்த போராட்டத்தை நான் வன்மையா கண்டிக்கிறேன். இந்த போராட்டம் திசை மாறுதியா? உன்னுடைய கோரிக்கை என்ன? அவர் மந்திரி கல்வித்துறை மந்திரி விலகணும். ரைட், அதை விட்டுரு. இந்த மாதிரி இந்த இறந்தவங்களுக்கு 1 கோடி கொடுக்க முடியாது. நடக்கவே நடக்காது. நீ இல்ல, இங்க அனிதா கொடுத்தாங்க. எடப்பாடி பழனிசாமி கொடுத்தாரு. 10 லட்சம் ரூபாய் கொடுத்தாரு. கோர்ட்டு தடவுன்ட்டு ஏப்பா என்னப்பா அது நீட்டு தேர்வு செத்தா திருப்பி 10 லட்சம் கொடுப்பியா நீ? அப்ப எல்லாரும் சாவானே எல்லாத்தையும் கொடுத்துட்டே இருப்பியா? அப்ப சாகுறதுக்கு பறிச்சா வாழ்றதுக்கு பறிச்சான்னு கேட்டேன் நீதிமன்றம். ஒண்ணுக்கு 1 எடப்பாடி பழனிசாமி. அதுல இருந்தே ஒண்ணுமே கொடுக்க முடியல. உனக்கு அதுதான் பதிலு. 6 செத்தாலும் சரிதான். சாகுறதுக்கு பயிற்சியத்தை வளர்க்கணும். லீக் கவர்மெண்ட் மேல என்ன தவறு? கேள்வித்தால் எப்படி லீக் ஆச்சு? ஒரே பேச்சு அதுதான். இதுக்கு கவர்மெண்ட் தான் பதில் சொல்லணும். இது கவர்மெண்ட் தான் அவங்களை திருப்திப்படுத்தணும். இனிமே லீக் ஆகாது, சட்டத்திட்டத்தை கடுமைப்படுத்துறோம், ஓபன் பண்றான், எல்லாமே நீங்க தான் பேசிக்கிறோம். அதுக்காக நீட்டு தேர்வை ரத்து பண்ணுவாரு. நீட்டு தேர்வை ரத்து பண்ற நான் வன்மையா கட்டிக்கிறேன். நீட்டு தேர்வு இருக்க கிடையாது. 7 எளிவன் டாக்டர் ஆகிறேன். இல்லைன்னா 15 கோடி ரூபாய் வேணும், 20 கோடி ரூபாய் வேணும். 20 கோடி ரூபாய் இல்லையா அவன் ஆட்டோமேட்டிக்கா நான் டாக்டர் ஆகணும் லட்சியத்துல இருந்து எனக்கு காசு இல்ல, மருந்து குடிச்சு ஓரமா செத்து போவானே அவன் என்ன பண்ணுவானி? அப்ப திருப்பி நீட்டு கொடுறதா? திருப்பி நீட்டு கொண்டு வரதாங்கிறேன். எனக்கு 15 கோடி ரூபாய் கேட்கிறேன். நான் டாக்டர் ஆகணும்னு எனக்கு ஆசை. இன்னொரு மாணவன் சொல்றேன். ஒரு 10 பேர் ஊர்ல ஒரு 10 மாணவன் லட்சியம் இருக்கும். நான் இன்ஜினியர் பெரிய அரசியல்வாதி ஆகணும். இப்ப நான் பெரிய அரசியல்வாதி பதவி எப்படி நான் ஒரு ஆசை. இன்னொருத்தருக்கு பெரிய டாக்டர் ஆகணும் ஆசை. இன்னொருத்தர் பெரிய இன்ஜினியர் ஆகணும் ஆசை. இன்னொருத்தர் கண்டுபிடிப்பாளர் ஆகணும் ஆசைப்படுவேன். இந்த ஆசைக்கு அரசாங்கம் உரம் போடணுமையா, தீனி போடணுமையா, செவர் எடுக்க கூடாது நினைச்சுக்கிட்டு இருக்கியா? குறுக்கால செவர் எடுப்பியா நீ? அப்ப என்ன செய்வேன்? லட்சியத்திலே வளருவேன். சின்ன பிள்ளை நான் டாக்டர் ஆகணும். கடைசியில போவேன், +2 மார்க் கொண்டு போவேன். 25 கோடி ரூபா தர்றியா? 20 கோடி ரூபா தர்றியா? சீட்டும்பேன். கடைசியில என்னாச்சு? இந்தியன் படம் வந்துச்சு பாருங்க, ரயிலுக்குள்ள கார்ல விழுந்து சாகுறாப்புல வந்துடும் மாணவன் பூரா. நினைச்சுக்கிட்டு இருக்கியா? இப்படியா உனக்கு லேசா இருக்க? 2008 2013 முன்னாடி போய் பாரு, யார் இந்த உலகத்துல டாக்டர் இந்தியாவில டாக்டர் இருந்தேன். பெரிய கோடீஸ்வரன், 100 ஏக்கர் வச்சிருக்கேன்.